ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஸ்மார் சமையல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த தீபாவளிக்கு நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு அசத்தலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ஜீனி எடுத்துக்கிறேன். இந்த ஜீனியை ஒரு பேனில் போட்டுக்க வேண்டியதாங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி இதை கிண்டி விட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ பாகு ரெடி பண்ணுறோம். இந்த பாகு ரெடி பண்ணும்போதே சைட் பை சைடாக நம்ம என்னென்ன செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போது நான் 1 கப் ஜீனிக்கு 1 கப் மாவு எடுத்துக்கிறேங்க. கடல மாவு 1 கப் எடுத்துக்க வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு கடாயில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் ஊற்றி ஹீட் பண்ணிகிட்ருக்கேங்க. அந்த நெய்யிலேருந்து 2 ஸ்பூன் எடுத்து நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு தட்டு எடுத்து நம்ம நெய்யை தடவி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா அதே நெய்யை யூஸ் பண்ணி இந்த 1 கப் கடலை மாவில் நெய்யை மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டிகள் இல்லாமல் கலக்கி வச்சுக்க வேண்டியதாங்க. இந்த மாதிரி கட்டிகள் இருக்கக்கூடாது, நல்லா கலக்கி வச்சுக்க வேண்டியதான். 3/4 கப் அளவுக்கு ஆயில் எடுத்துக்க வேண்டியதான். இந்த ஆயிலையும் அந்த கடாயிலேயே போட்டு ஹீட் பண்ணிக்க வேண்டியதான். தேவை ஏற்பட்டால் அந்த மாவில் கொஞ்சம் ஆயில் விட்டு கலக்கிக்கலாங்க. இப்போ நம்ம பாகு பதம் பார்க்கணும். பாகு இந்த மாதிரி கம்பி மாதிரி கட்டானுச்சுன்னா அதாங்க கரெக்டான பாகு பதம். இப்போ நம்ம கலக்கி வச்ச அந்த மாவை இதில் மிக்ஸ் பண்ண வேண்டியதான். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். பாருங்கள். இதுக்கப்புறமா சைடில் நம்ம கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை சிம்மில் வச்சு ஹீட்டாகவே வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இது மேலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீட்டான ஆயிலை ஆட் பண்ண போகிறோங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஹீட் இல்லாமல் ஆட் பண்ணக்கூடாது. ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சைடில் கடாயில் வச்சு புகை வர அளவுக்கு ஆயிலை ஹீட் பண்ணாதீங்க. சைடில் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் ஆட் பண்ணி கிண்டி விட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான் இந்த மாவை. இப்போது நல்லா இந்த கடலை மாவு நெய் பாகில் திரண்டு வரப்போ மீதமுள்ள ஆயிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். நமக்கு அப்போ தான் அந்த கடையில் விற்கிற மைசூர் பாக்கு அளவுக்கு உள்ள கூடு வரும், நல்ல கலரும் கிடைக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீட் பண்ண ஆயிலை நம்ம கலந்துகிட்டே வர வேண்டியதுதான். நம்ம டோட்டலாக 1 கப் அளவுக்கு ஆயிலும் கீயும் சேர்த்து எடுத்திருக்கோம். ஆயில் 1/2 கப்பு, கீ 1/2 கப்பு, டோட்டலாக 1 கப்பு நீங்கள் எடுத்துக்கலாங்க. ரொம்ப கரெக்டான அளவு. இந்த ரேஷியோவில் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையான மைசூர் பாக் கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்ல பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம நெய் தடவி வச்ச தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறோங்க. உங்கள்கிட்ட ட்ரே இருந்தால் அதில் நெய் தடவி இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப அமுக்கி விட வேணாம், லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும், சமப்படுத்தி விட்டால் போதும். ரொம்ப அமுக்குனிங்கன்னா அந்த கூடெல்லாம் வராது இந்த மைசூர் பாக்கில். ஸோ ரொம்ப அமுக்கி விடாதீங்க. இந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியதுதான். லைட்டாக ஒரு பிளேட் வச்சு கூட சமப்படுத்திக்கலாம். மேலே லைட்டாக ஆயில் யூஸ் பண்ணி மட்டப்படுத்தி விட்டுக்கலாங்க. ஒரு 3 or 4 minutes கழித்து இதை கட் பண்ணிடலாம். ஓரளவுக்கு ஹீட் இருக்கிறப்ப கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹீட்டில் கட் பண்ண முடியாது, ரொம்ப ஆறினோடனே கட் பண்ண முடியாது. பார்த்துக்கங்க. இந்த மாதிரி பொறுமையாக அமைக்க விடுங்க. ஒரு 15 minutes கழிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டை கவுத்து விட்டுற வேண்டியதான். கீழே ஒரு பிளேட் வச்சு அதுக்கப்புறமா நம்ம வெட்டின பீஸுகளை தனித்தனியாக ஈஸியாக எடுத்துடலாங்க. அதுவாகவே வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப அருமையான மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் அதை
எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த நடுவில் ஒரு நிறம் மாதிரி நல்லா வந்திருக்கு பாருங்கள். கடையில் உள்ள மாதிரியே பீஸ் கட் பண்ணணும்னா நல்லா ஆழமான பாத்திரமாக எடுத்துக்கணுங்க. நான் வீட்டுக்குன்றதெல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப அருமையான மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த தீபாவளிக்கு நீங்களும் செஞ்சு அசத்துங்க. ரொம்பவே ஈஸிங்க, செய்யலாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெய் மைசூர் பாக்குக்கான வீடியோவும் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க.